சண்டர்லாண்ட், நியூகாஸ்டல். இங்கிலாந்தோட நார்த் வெஸ்ட்டில் இருக்கிற இந்த 2 டீமுக்கும் நடுவில் இருக்கிற பெரிய பிரச்சனை தான் என்ன? இந்த போட்டிக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இங்கிலாந்து சிவில் வார் தான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க. மற்ற ஒரு சில டர்பீஸ் மாதிரி இந்த ஃபைட் ஃபுட்பாலில் ஆரம்பிக்கல. சுமார் 400 இயர்ஸ்க்கு பின்னாடி நடந்த இங்கிலாந்தோட சிவில் வாரில் தான் ஆரம்பிச்சது. அப்போது நியூகாசில் கிங்கையும் அதுலேருந்து 13 மைல்ஸ் தள்ளி இருக்கிற சண்டர்லாண்ட் பார்லிமெண்ட்டையும் ஆதரிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலக்கரி, கப்பல் கட்டுறதுன்னு தொழில்லையுமே இந்த 2 ஊருக்கு நடுவில் பயங்கரமான போட்டி இருந்துச்சு. அப்போ ஆரம்பித்தது ஃபுட்பால் பிட்ச்லேயுமே ரெசனேட் ஆச்சு. 1908 நியூகாஸ்டலோட ஹோம் கிரவுண்டில் சண்டர்லாண்ட் 9-1ன்னு பயங்கரமாக ஜெயிக்கிறாங்க. இதுக்கு பதிலடியாக நியூகாஸ்டல் 5-1ன்னு ஜெயிச்சாங்க சண்டர்லாண்டோட ஹோம் கிரவுண்டில். பின்னாடி பெரிய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனாலயோ என்னவோ இந்த கேம் நமக்கு ஏகப்பட்ட ஐகானிக் மூமெண்ட்ஸை கொடுக்கவும் தவறல. ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 டீமுமே மோராரில் ஈக்குவலாக தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2 டீம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபைட்டோட ஃபேன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃபைட் தான் பயங்கரமாக இருக்கும். இந்த சீசனோட ப்ரீமியர் லீக்கில் இந்த டர்பி திரும்பியுமே வந்திருக்கு. மொத்தத்தில் இந்த டைன்வேர் டெர்பியை ஒரு சாதாரண ஃபுட்பால் மேட்ச்னு சொல்லாமல் இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி இது எல்லாமே கலந்த ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம்.